ஹலோ வெல்கண்ணம்மா, குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங். இன்னைக்கு என்ன வியாழக்கிழமையா? குரு பகவானோட ஆசி உள்ள நாள். குட் மார்னிங், குட் மார்னிங். காலையிலே பால் காய்ச்சலாம். ஆவின் பாலா? வெல்கண்ணம்மா, இன்னைக்கு என்ன காலையிலே குளிச்சு பிரகாசமாக இருக்கீங்க? ஆமாம், காலையிலே குளிச்சாச்சு. குளிச்சா என்ன தப்பா? இது டம்ளர் எடுத்துக்கிறேன். நேற்று விளக்கு போட்டு இதெல்லாம் நைட்டு விளக்கு ஜாமான்கள். நைட்டு விளக்குல சரிம்மா. இப்போ உடம்பு எப்படி மம்மி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நைட் தூங்குனீங்களா? நைட்டு தூங்கிட்டேன். டம்ளர் இன்னொன்று இருக்கும். கிங்கா இன்னைக்கு டிஃபன் மம்மி? இன்னைக்கு காலையில் டிஃபன் புட்டு மாவு இருக்குது. புட்டை வைக்கிறேன்னா வைக்கலாம், இல்லைன்னா இட்லி மாவு இருக்குது, இல்லைன்னா பூரி சப்பாத்தி. பூரி வேண்டாம், எண்ணெய் பலகாரம் வேண்டாம், சப்பாத்தி வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம். இன்னும் முடிவு பண்ணலையா? இன்னும் முடிவு பண்ணலை. அந்த பசி வந்தால் தான் முடிவு பண்ணுவீங்களா? அதாவது திடீர்னு முடிவு எடுக்கிறது. டெய்லி என்னதான் பண்ணுறது? அப்போ போர் அடிக்கும். இப்போ டெய்லி பசிக்குது, அது மட்டும் போர் அடிக்கலை. ஆமாம். அப்புறம் நாக்கெல்லாம் வறண்டு வறண்டு தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி நிறைய குடிக்கணும். சுடுதண்ணி வேணா போடுவோம் குடிக்கிறதுக்கு. சுடுதண்ணி பால்காய்ச்சல் சட்டியில் வச்சுருக்கீங்க? ஆமாம், இது ஒன்றும் இல்லை. அதில் ஊதா டப்பில் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கீங்களா இல்லையா? எந்த ஊதா? இந்த மேலே இருக்கு, அதில் போட்டு வச்சுருக்கேன். போட்டு வச்சுருக்கேன் மிளகாத்தூள், இதெல்லாம் உப்பு மிளகாத்தூள் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் தான் இருக்கும். ஊற்றிப்போம். டீக்கான இன்க்ரீடியன்ஸ்: டீத்தூள் சிறிதளவு, நாட்டு சர்க்கரை பெரிதளவா? அப்போ தான் இனிக்கும். 2 ஸ்பூன் போட்டால் தான் இனிக்கும், இல்லைன்னா இனிக்காது. 2 ஸ்பூனே பத்தாது, இதுவே லைட்டாக தான் இருக்கும் இனிப்பு. சரி, சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு
ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். விளக்கேற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். சாய்பாபாவே இந்த சாமிகளோட வைக்கலாமா? சாய்பாபா குரு பகவான் தானே. சாய்பாபா குரு பகவானோட சேர்ந்து வருது. அவருக்கு மஞ்சள் தான் பிடிக்கும். மகாலட்சுமி தாயி எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கங்க, எங்களையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. எல்லாரும் சாமி கும்பிடுங்கள். எல்லாரும் சாமி கும்பிடுங்க. எங்கள் சேனல் பார்க்குறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லா சேரலுங்க தெய்வங்களே. இது வச்சுக்கலாம். அவர் யார் கேட்டேன்? சாய்பாபா. சாய்பாபா போட்டு அவர் குரு பகவானுக்கு இது அவரை வச்சுக்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் இறந்தவங்க படமெல்லாம் சாமி படத்தோடு வைக்கக்கூடாது. அது வந்து தனியாக போட்டு வைக்கணும். சாமி ரூமில் வைக்கக்கூடாது. சாமி ரூமில் வைக்கக்கூடாது. அப்போ படப்பு வீட்டிலலாம் சாமி கும்பிட்றோம். படப்பு வீடு அதுக்குன்னு மட்டும்தான், மற்ற தெய்வங்களை வைக்கிறது இல்லையே. இந்த இது மட்டும்தானே, மற்ற தெய்வங்கள்லாம் வைக்கிறது இல்லை. இந்த செத்தவங்க அப்படி உள்ளவங்களை மட்டும்தான் வைக்கிறது. படப்பு வீட்டில் இந்த போலைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுதான் அவங்க விட்டு ட்ரெஸ்ஸு, அவங்க செத்தவங்க விட்டு உருப்படிகள், அவங்க கட்டின சேலை, இல்லைன்னா நம்ம அவங்கள நினச்சி வாங்கி வைக்கிற சேலை, அவங்கள நினச்சி வாங்கி வைக்கிற வேட்டி துண்டு, அதுதான் போலையில் மடித்து வச்சு அப்படி தொங்க விட்டுருப்பாரு. தெய்வங்கள் படம் இருக்கவே இருக்காது. நம்மளுடைய முன்னோர்களுக்காக தான் அது படப்பு வீடு. நீ பாத்தியா நம்மளோட படப்பு வீட்டில் தெய்வம் படம் இருக்கா? இல்லை. அவங்க முன்னோர்களுடைய துணிமணிகள்னா அவங்க போட்டதெல்லாம் நம்ம ஏழை விட்டு எடுத்துக்கிட்டுருவோம். அதுக்கப்புறம் புதுசு புதுசாக வாங்கி வைக்கிறது, உடைக்கல. முன்னோர்களோட இதுதான் அதில் வைக்கிறது. நம்ம மருகா வருஷம் படைக்கிறவங்கள இப்போ கல்யாணம் காட்சியிலலாம் அப்போல்லாம் அதுக்குள்ள ட்ரெஸ்ஸு சாமிக்கு அந்த அவங்களுக்கு வந்து சேலை துண்டு வேஷ்டி துண்டு இதெல்லாம் வாங்கி வைப்போம். ஆம்பளைனா வேட்டி துண்டு, பொம்பளைனா சேலை இது வாங்கி வைப்போம். இதை வந்து போலையில் எடுத்து மேலே கட்டி வச்சிடுறது. அடுத்து படைக்கிறவங்க அதை எடுத்துக்கிட்டு அவங்க புதுசு வாங்கி வச்சு படைப்பாங்க. அப்படி இப்போ எத்தனை எடுக்கிறோமோ அத்தனை வச்சு படைக்கணும்னு இல்லையா? எத்தனை வேணாலும் வைக்கணுமா? கணக்கு இல்லையா? எத்தனை வேணாலும் வைக்கலாம், அது ஒன்றும் கணக்கு இல்லை. இப்போ நான் ஒரு சேலை வைக்கலாம், நீ உனக்கு வளர்ப்பில் உள்ளவங்கெல்லாம் வேணும்னா அவங்க வாங்கி வைக்கலாம். அதெல்லாம் தப்பு இல்லை. அதை எல்லாத்தையுமே கட்டி வச்சிருவாங்க. இன்னைக்கு இந்த வருஷம் வைக்கிறத அடுத்த வருஷம் படைக்கும் போது அதை எடுத்துக்கிட்டு புதுசா வைப்பாங்க. வளர்ப்பில் உள்ளவர்களுக்கு அதை சீட்டு குலுக்கி போட்டு யாருக்கு என்னென்னு அதை வைப்பார். மற்றபடி தெய்வ படம் வைக்கிறது இல்லை. அதில் படப்புலாம் தெய்வ படம் இருக்காது. எங்களெல்லாம் கல்யாணம்னா படைச்சிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் பண்ணுவோம். ஒரு நாள் படைப்பு வைப்போம் முன்னோர்களுக்குன்ட்டு. அது ஏன் அவங்கள திருப்திப்படுத்திட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு தான் நம்ம பண்ணோம்னாதான் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதனால அவங்களுக்கு ஒரு நாள் அன்னைக்கு கோழி வச்சு அப்படி படைக்கிறது. கோழிக்கறி கோழியை வீட்டிலே கொண்டாந்து இதுன்னு இது தட்டுப்பால் கோழிக்கறி வச்சு படைக்கிறது. அதை பண்ணிட்டு தான் மறுநாள் கல்யாணம் பண்ணுவோம். நீ சூரிய பவனம் மூஞ்சியில் அடிக்கிறார். ஆமாம், அவருக்கு ஒவ்வொரு நாளும் கோவம் வரும், அப்பப்போ மூஞ்சியில் அடிப்பார்.
சரி வாங்க டீ சாப்பிடலாமா? ம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிடலாம். சரி. நீ டிஃபன் பண்ணையில பார்க்கலாம். ம் கிச்சனில் பாத்திரம் இருக்கும்ல, அது மாதிரி விளக்கம். முருகை பண்ணை விட்டு கிளி எல்லாம் கொடுத்துட்டாங்களாம். அதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வருதான், அதனால கொடுத்துட்டாங்களாம். பச்சை பச்சையாக இருக்கே. ஷோ கடவுளே. ஹலோ காய்ஸ், இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே, அதுவுமா ரெஸ்ட்டு கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டூ வீலரை க்ளீன் பண்ணிடலாம். டூ வீலர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அந்த டஸ்ட்டை சரி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு மார்னிங் யோசிச்சுட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நம்ம புதுசாக செடி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த சைடு வந்து வண்டியை கொண்டு போய் நிறுத்திட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக செடிக்கும் போயிடும் அப்படிங்கிற அந்த பர்பஸ்க்காக செடி அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்போவுமே ஓஸில் அடித்து தான் க்ளீன் பண்ணுறது. அப்படி க்ளீன் பண்ணையில் பேக் டயரில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டஸ்ட்டு. அப்புறம் அந்த டூ வீலர் இந்த இன்ஜின் கிட்ட பின்பகுதி எல்லா இடத்துலையுமே ஏகப்பட்ட டஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா சரின்னு நான் இடையில என்ன பண்ணுவேன்னா, ஓஸை மாற்றிட்டு ஃபுல்லாக சோப்பு இருக்குது பாருங்கள், அந்த துணி துவைக்கிற சோப்பு, அந்த சோப்பை வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் தண்ணியை எடுத்து ஓஸை வச்சு நல்லா ப்ளீச் பண்ணி அடிச்சு விட்டோம் அப்படின்னா நல்ல இதுவாகிடும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா க்ளீன் ஆகிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வண்டி நல்லா பலன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டினதில் நல்லா பலன்னு ஆயிடுச்சு. அப்புறம் முன்னாடி பார்த்திங்கன்னா டயர்கிட்ட 2 டயர்கிட்டையுமே நல்லா அந்த மர்க்காடு அந்த இதுக்கிட்ட நல்ல தூசியாக இருந்துச்சு. நல்லா க்ளீன் பண்ணதில் சூப்பராக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் வாஷ் கொடுக்கறத விட நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுறதே நல்ல பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீன் பண்ணுறதுனால நல்ல அப்போ வாரத்துக்கு ஒருக்கா இதை க்ளீன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வேலைக்கு போகிற ஆளுக்கு வாரத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ மம்மி. இட்லி சுட சுட இட்லி குருமா. இந்த ஹாட் பேக்கில் இருக்குது இட்லி, சுட சுட இட்லி குருமா. இதான் இன்றைக்கி காலையில் டிஃபன். வாங்க சாப்பிடலாம். ஆவி இதில் பிறக்குதா அதில் பிறக்குதா? ரெண்டுலேயுமே ஆவி பிறக்குது.